ஓகே ஃபைன். நம்ம போன கிளாஸில் டிசம்பர் 13லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற கரண்ட் ஈவெண்ட்டை பார்த்துட்டு வந்தோம். அதில் மிச்சம் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்லாம் இந்த வீடியோவில் பார்த்து பிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. காப்பீடு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1938. காப்பீடு சட்டம் 1938. எல்ஐசி சட்டம் 1956. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க, IRDI. ஓகேவா? ட்ராய் அப்படி சட்டம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான சட்டம், முக்கியமான சட்டம் இது. எக்கனாமிக்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷினில் இது ஒன்று. ஓகேங்களா? இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் 1999, 999. ஓகேங்களா? காப்பீட்டு சட்டம் 1938, எல்ஐசி சட்டம் 1956, இந்திய காப்பீட்டு மற்றும் ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் பார்த்திங்கன்னா 1999. சரிங்களா? முக்கியமாக தெரிஞ்சு வச்சுங்க, பொறுத்துக்களோட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் பிலாஷ்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் கோப்ரா நீர்த்தேக்கம் அப்படின்ற ஒரு தளம் பார்த்திங்கன்னா ராம்சார் தலங்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்குது. சரிங்களா? பிலாஸ்பூர் மாவட்டத்தில் கோப்ரா நீர்த்தேக்கம் அப்படின்றது முதல் ராம்சார் தலமாக எங்கே சத்தீஸ்கரில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ஓகே, இதுதான் இதனுடைய முக்கியமான கருத்துரு. சரி, ராம்சார் தலங்கள்லாம் என்னன்றதை ஏற்கனவே நான் பார்த்துருப்போம். ராம்சார் தலங்கள் பார்த்திங்கன்னா ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. February 2, 1971 ஈரானில் தான் இந்த ராம்சார் பற்றின கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது. 1971 February 2. அதன் மூலிமா உலக ஈரநில தினம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டுமே February 2 கொண்டாடப்பட்டு வருது. சரிங்களா? இந்த ஈவெண்ட்லாம் எங்கே முக்கியமானதாக வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ரிலேட்டடாகவும் வரும், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் வரும். சரிங்களா? அப்போ உலக ஈரநில தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுதுன்னு சொன்னாக்கா February 2. சரிங்களா? February 2. சரிங்களா? ஓகே. ராம்சார் தலங்கள் பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டது, ராம்சார் பற்றின கருத்துருவாக்கம் எப்போ ஏற்பட்டதுன்னு சொன்னால் February 2, 1971. 2025 படி இந்தியாவில் மட்டும் எத்தனை இருக்குதுங்க? 94 ராம்சார் தலங்கள் இருக்குது. 94 ராம்சார் தலங்கள் இருக்குது. அந்த 94 ராம்சார் தலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட ராம்சார் தலங்கள் இருக்கிறதா இன்ன வரைக்கும் இருக்கிற டேட்டா நம்மளுக்கு சொல்லுது. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்க்கலாமா? ஓகே. சர்வதேச உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினம். சர்வதேச உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 12. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டில் இதுவும் ஒன்று. ஓகேவா? டேஸ்லாம் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? எப்படி ஒன்றா கேட்கலாம், சிலபஸில் அடிப்படையில் எந்த விதமாக ஒன்றா கேட்கலாம், ஆனால் அது சிலபஸ்க்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. அதாவது பார்த்திங்கன்னா 2017 138 நாடுகள்லாம் சேர்ந்து 72 72 பேர் தீர்மானத்தின் அடிப்படையில் டிசம்பர் 12 ஐநா என்னன்னு செய்யுது, சர்வதேச உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினமாக அறிவிக்கிறாங்க. எந்த அமைப்பு அறிவிச்சது அப்படின்னு சொன்னாக்கா ஐநா தான். சரிங்களா? டிசம்பர் 12, 2017. சரிங்களா? ஓகே. இது ஒரு 3 இலக்குகளை முக்கியமாக வச்சுருக்குது. சுகாதாரத்தில் சமத்துவமாக இருக்கணும், நிதி பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி. இந்த 3த்தையும் அடிப்படையாக வச்சு தான் இதை ஆதரிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது ரொம்ப பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒன்றை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது நம்மளுக்கு சிலபஸில் தனியாகவே கொடுத்தும் இருக்கிறாங்க. நீங்கள் பாலிட்டி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லோக் அதாலத் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ தான் சட்டம் சார்ந்த அமைப்புகள், சட்டம் சாராத அமைப்புகள்னு சொல்லி இருக்குது. அதில் இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, லோக் அதாலத் அப்படின்றது என்னென்னா இதுவும் ஒரு நீதிமன்றம் போல தான். நீதிமன்றம் போல இல்லை, நீதிமன்றம் தான். சரிங்களா? இதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா விரைவான குறைந்த விலையில் தகராறு தீர்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப சீக்கிரமாகவும் குறைந்த கட்டணத்துலேயும் நீதியை கொடுக்கறது தான் இதனுடைய அமைப்போடைய முக்கியமான சாராம்சம். சரிங்களா? இது எந்த சட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னாக்கா
1987. இயர்லாம் ரொம்ப முக்கியம். 1987 சட்ட சேவைகள் அதிகார சட்டம். சரிங்களா, அதிகாரிகள் இல்லை, அதிகார சட்டம் 1987. சரிங்களா, சட்ட அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க இந்த அமைப்புக்கு. இது எது போல செயல்படும்னு சொன்னால், சிவில் நீதிமன்றங்கள் செயல்படுறது போலவே இதுவும் வந்து செயல்படுது. சரிங்களா, அதே போல் நீதிமன்ற கட்டணங்கள் எதுவும் இதில் வசூலிக்கப்படுறது கிடையாது. ஏற்கனவே வந்து இருக்கிற வழக்கு பார்த்திங்கன்னா தீர்க்கப்பட்டுச்சின்னு சொன்னால் அந்த வழக்குக்கு செலுத்தப்பட்ட கட்டணங்களில் திருப்பியும் கொடுத்துருவாங்க. சரிங்களா, கட்டணம் வந்து வசூலிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த லோக் அதாலத் பார்த்திங்கன்னா எளிமையான முறையிலையும் முறைசாரா நடைமுறையை பின்பற்றுது. இது எங்கே முக்கியமாக செயல்படுதுன்னு சொன்னால் மாநில அளவுலையும் மாவட்ட அளவுலையும் தாலுக்கா அளவுலையும் செயல்படுது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். லோக் அதாலத் சட்டம் 1987 சட்ட அந்தஸ்து பெற்றது தான் அந்த ஆண்டு. சரிங்களா, சிவில் நீதிமன்றத்தை போல செயல்படுது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு நிமிஷங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. புதிய கற்கால தேய்ப்பு பள்ளம். புதிய கற்கால தேய்ப்பு பள்ளம் சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்க. 8000 ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்கால தேய்ப்பு பள்ளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் இருக்கிற செண்பகத்தோப்பு. செண்பகத்தோப்பில் பார்த்தீங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முந்தைய தேய்ப்பு பள்ளம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, சரி, இந்த தேய்ப்பு பள்ளத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய சேலம், திருவண்ணாமலை, திருச்சி இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கற்கால தேய்ப்பு பள்ளங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக தெற்கு தமிழ்நாட்டில் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் கண்டுபிடிப்பு இது. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் இருக்கிற செண்பகத்தோப்பு. சரிங்களா, செண்பகத்தோப்பு இந்த இடத்துல தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஆந்திராவில் போண்டூரு காதின்னு சொல்லுவாங்க. அந்த போண்டூரு காதிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது. புவிசார் குறியீடு சட்டங்கள் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னால் 1999. சரிங்க, ஓகே. பொருட்களுக்கான புவிசார் குறியீடுகள் சட்டம் 1999 தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, போண்டூரு காதி எந்த மாநிலத்தை சார்ந்ததுன்னு சொன்னால் ஆந்திர பிரதேசம். அதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இதுவும் வந்து கான்ஸ்டியூஷன் பேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிஐசின்னு சொல்லுவாங்க. சிஐசி மத்திய தகவல் ஆணையம். மத்திய தகவல் ஆணையத்தில் ஒரு தலைவராக வந்து யாரை நியமிச்சிருக்காங்க? ராஜ்குமார் கோயல் தலைமை ஆணையராக ராஜ்குமார் கோயலை வந்து நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இவர் மட்டும் இல்லாமல் 8 புதிய தகவல் ஆணையர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. இவர் தலைமை தகவல் ஆணையர், அது மட்டும் இல்லாமல் 8 புதிய தகவல் ஆணையர்களையும் நியமிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அதனால் மத்திய தகவல் ஆணையம் பார்த்திங்கன்னா அதனுடைய வேக்கன்சி எல்லாம் ஃபில் பண்ணப்பட்டு ரொம்ப பலத்தோட இப்போ செயல்பட தொடங்கிருச்சு. ஓகேங்களா, பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் ஒரு தலைவர் மற்றும் அதிகபட்சமாக 10 தகவல் ஆணையர்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. சரிங்களா, ஒரு தலைவர் மற்றும் அதிகபட்சமாக 10 தகவல் ஆணையர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் பெருநிறுவன பத்திர சந்தையை ஆழப்படுத்துதல் அப்படின்ற அறிக்கையை நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. எந்த அமைப்பு வெளியிட்டதுன்னு சொல்லி பார்த்தா போதும், அது மட்டும் போதுமானது. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அரசு அல்லது தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற கடன் ஆவணம். சரிங்களா, அரசு அல்லது தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படும் கடன் ஆவணங்கள் தான் இந்த பெருநிறுவன பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலதனத்தை திரட்டுவதற்காக இந்த செயல்பாடு நிதி ஆயோக்கால் செயல்படுத்தப்படுது. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது யார் வாங்கியிருக்காங்க? 4வது முறையாக ஆந்திர பிரதேசம். சரிங்களா,
ஆந்திரா தான் என்ன பண்ணுது, தொடர்ந்து 4வது ஆண்டா தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதை பெற்றிருக்குது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லி எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னு சொன்னால் 2030. சரிங்களா? ஹெச்ஐவி எய்ட்ஸ் இல்லாத தமிழ்நாடு 2030. அதுக்கடுத்து பாருங்கள், புத்தகத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி விஷயம்லாம். ஆங்கிலருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அது தமிழ்நாடுன்னு பிரிக்கலாம், அதே போல் இந்தியா முழுக்கன்னு பிரித்து 2 பார்ட்டை நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய போர்களை நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அதில் ஒன்று முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்தியா லெவலில் பார்க்கும்போது நுபிலால் பாருங்கள், பேர் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நுபிலால் போர், அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் போர். நுபிலால்னு சொன்னால் பெண்கள் போர் அப்படின்னு அர்த்தம். 1939 ஆங்கிலேயரை எதிர்த்து மணிப்பூரை சேர்ந்த பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதுதான் நுபிலால் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் போர் 1939. கேட்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ புதுசாக கேள்விப்படுவீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா. சரிங்களா? அதனால் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நுபிலால் போர்னா பெண்கள் போர் 1939 நடைபெற்றது, ஆங்கிலேயரை எதிர்த்து. எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க? மணிப்பூரை சார்ந்தவங்க. சரிங்களா? எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாணைக்கல்லில் சிந்து எழுத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சாணைக்கல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கருவியை வந்து கூர்த்தீட்டுற ஒரு உபயோக கருவி தான் இந்த சாணைக்கல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த சாணைக்கல்லில் தான் சிந்து எழுத்துக்கள் காணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பட்டினமருதூர் அப்படின்ற இடத்துல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே போல் ஒரு சிந்து எழுத்து பொறிக்கப்பட்ட சாணைக்கல் பார்த்திங்கன்னா நார்வேயில் ஓஸ்லே நகரத்தில் இந்த எழுத்தோட ஒத்து போகுதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நார்வேயில் இருக்கிற ஓஸ்லே அப்படின்ற நகரத்தில் இந்த எழுத்தோட ஒத்து போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதை நம்ம முக்கியமானது தெரிஞ்சு வச்சுங்க. இது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சம்மந்தப்பட்டதாக கூட இது இருக்கலாம். அதனுடைய கரண்ட் ஈவெண்ட் தான் இது. சரிங்களா? ஓகே. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம். இதில் தான் நம்ம வந்து ஆந்திரா வந்து 4வது முறையாக இது விருது வாங்கினதான் நம்ம பார்த்துருப்போம். அந்த தினம் எப்போ கொண்டாடுறாங்க? டிசம்பர் 14 ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்திய உயர்கல்வி ஆணையம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வரப்போது ஏற்கனவே இருந்த சின்ன பார்ட்டாக, அதாவது பார்த்திங்கன்னா பார்ட்டாக வேலை செஞ்சுருந்த கவுன்சிலெலாம் இணைச்சி இந்திய உயர்கல்வி ஆணையமாக ஒட்டுமொத்தமாக ஒரே ஆணையமாக கொண்டு வர போகிறாங்க. எந்தெந்த ஆணையங்கள்லாம் ஒன்று சேர்க்கப்பட போகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மானியக்குழு UGC, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் AICTE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில். அது மட்டும் இல்லாமல் தேசிய ஆசிரியர்கள் கல்வி கவுன்சில். ஓகேங்களா? கல்வித்துறையை சம்மந்தப்பட்ட இந்த 3 அமைப்புகளையும் ஒன்றிணைச்சு பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்திய உயர்கல்வி ஆணையம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, கேட்டுங்க, நியூஸ் பேப்பரை தொடர்ந்து படிங்க. சரிங்களா? தேங்க்யூ.